இந்த சூப்பர் ஸ்டார்டம அப்படியே எடுத்துட்டு போய் மக்களுக்கு பயன்படுத்துற ஒரு விதமா பண்ணி, எம்ஜிஆர் அப்படிதான் பண்ணாரு. ரஜினி சார் அத தான் ட்ரை பண்ணாரு. கமல் சார் அத தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு இருக்கிற ஒரு மாஸுக்கு நம்ம அத பண்ணா, ஆனா அங்க வந்து தன்னுடைய முடிய தொறந்துட்டு, சிம்மாசனத்த தொறந்துட்டு, இறங்கி போய் மக்களுக்காக வேலை செய்றதுங்கிறது, இப்ப கூட அவர் ஒரு கல்வி இயக்கம் ஒண்ணு ஆமா. ஆரம்பிச்சு, ஒரு குழந்தை வந்து அந்த பூவ எப்படி ரோஸ் குடுக்கணும், குடுக்குற அவரும் அப்படியே மாரி. கீழ உட்கார்ந்து, அதுக்கு ஒரு சின்ன அந்த ரியாக்ஷன் எல்லாம் இல்ல. கியூட்டா. சின்சியரா நிஜமா, எஸ். உண்மையா இருந்தது. இத நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுக்கங்களேன், அது ஒரு பெரிய விஷயம். அப்படியே மக்கள் கிட்ட போய் சேர்றதுன்றது மிகப்பெரிய விஷயம். அதனால விஜய்க்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாவ்! இந்த வீடியோ பார்த்தீங்களா? அழகா ரொம்ப சிம்பிளா பார்த்திபன் வந்து ஸ்டார்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த ஸ்டார்டோம் இருக்கிறவங்க என்னலாம் பண்ண முடியும்? அதோட வேல்யூ என்ன அப்படின்றத ரொம்ப சிம்பிளா புரிய வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ அத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நம்ம நம்பி எப்படி இருக்கிறீங்க? ஸ்டார்டோம் அப்படின்றது வந்து நம்ம சாதாரண விஷயம் கிடையாது. ஒண்ணுமே இல்லாத ஒருத்தனை கூட வேற லெவல்ல வந்து மாத்தக்கூடிய விஷயம். ஏன்னா நம்ம வந்து அவங்கள ஃபாலோ பண்றோம். அவங்க மேல வந்து நமக்கே தெரியாம மிகப்பெரிய மரியாதையும், அன்பும், பாசமும் எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு ஒரு வேல்யூ இருக்கிறவங்க மக்களையும் தன் ரசிகர்களையும் நல்வழிப்படுத்தி கொண்டு போறதுல அ அந்த செயல்ல இருந்தாங்கன்னா அந்த நாடு எப்படி இருக்கும்? அப்படின்றது தான் இங்க வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இத தான் வந்து செஞ்சாங்களா இந்த ஸ்டார்ஸ் அப்படின்னா, அதுதான் கிடையாது. இப்ப பார்த்திபன் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அ எம்ஜிஆர் போன்ற ஸ்டார்டோம் ஓகேங்களா? அவரு அத வச்சு மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சாரு. ரஜினி அவரு ட்ரை பண்ணாரு. கமலஹாசன் அவர்களும் ட்ரை பண்ணாரு, பண்றாரு அப்படின்னு சொன்னாரே ஒழிய, அதே விஜய்க்கு மட்டும் தான், தளபதி அவர்களுக்கு மட்டும் தான் திருப்பியும் அவர் அந்த ஸ்டார்டோம விட்டுட்டு வந்து செய்றதுன்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அத பண்றாரு, அதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்றாருன்னா, அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இப்ப ரஜினி அவர்கள்லாம் எடுத்துக்கங்க. நமக்கு ஏன் அவர் மேல கோவம் வருதுன்னா, நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க, நடிச்சீங்க, மிகப்பெரிய ஸ்டார் ஆனீங்க. ஆனா, இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன நல்லது சொல்லிக் குடுத்தீங்க? இளைஞர்களை எப்படி வழி நடத்துனீங்க? அப்படின்னு கேட்டா, அது எதுவுமே கிடையாது. ஆனா, இவங்களோட இந்த ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க பாருங்க. இவங்க எல்லாமே ஒரு ஒரு குட்டைக்குள்ள வர மட்னை மாரி. அந்த கிணத்து தவளைன்னு சொல்லுவோம் தெரியுமா? அத தவிர்த்து வெளியவே வரமாட்டாங்க. நம்ம இப்ப சாதாரண மனிதர்களுக்கும், பைத்தியக்காரங்களுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளால வந்து ஒரு விஷயத்த வந்து அ ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து வெளியில போய் சிந்திக்க முடியும். பட் பைத்தியக்காரர்கள் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு குறுகிய வட்டம். அவங்களுக்குள்ள ஒரு உலகம் இருக்கும். அவங்க அதுக்குள்ள தான் இருப்பாங்க. அத விட்டு வெளில வரமாட்டாங்க. இது நான் வந்து இப்போ ரீசென்ட்டா ஒரு வீடியோ பார்த்தேன். அதில இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த விஷயத்த நான் உங்கள்ட்ட சொன்னேன். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தம்பி வந்து ஒரு வீடியோ போட்டு செம கலாய்ச்சிட்டாப்புல. செம்மையா இருந்துச்சு அந்த வீடியோ. ஸோ அந்த மாரி இவர்கள் எல்லாமே அந்த ஒரு பைத்தியக்கார கூட்டம் மாரி தான். அதுக்குள்ள தான் இருப்பாங்க. அவங்க ஸ்டார்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது புரியவே புரியாது. நீங்க எவ்வளோ தான் எடுத்து சொல்லி பாருங்க. எப்படி வேணா விலைக்கு பாருங்க. முட்டு குடுக்க தான் பார்ப்பாங்களே ஒழிய, அதுக்கப்புறமா மூத்திர சந்தில போய் முட்டிட்டு தான் திரிவாங்களே ஒழிய, அவங்கனால வந்து வேற வழிக்கு போ முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து அவ்வளோதான் அந்த உலகம் தான் அது. ஸோ இந்த மாரி ஒரு கூட்டம் தான். ஸோ அப்ப எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இந்த ஸ்டார்டோம் அப்படின்றது. அத வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்களான்னு கேட்டீங்கன்னா, பண்ணவே இல்ல. இப்ப ரஜினி அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவரு அன்றையிலிருந்தும் இன்றைய வரைக்குமே ஒரு ஆளும் அரசாங்கத்தை வந்து எதிர்த்து எதுவும் பேச மாட்டார். அப்படி எதிர்த்து ஏதாவது பேசணும் அப்படின்னா, இன்னொரு அரசாங்கம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்து அவருக்கு பின்புலம் குடுத்தா மட்டும் தான். அதுவும் அவர்கள் ஆட்சி போனதுக்கு அப்புறமா யார எதிர்த்து பேசணும்னோ திருப்பி அவர்கள்ட்டயே போயிருவாரு. ஸோ இதுதான் ரஜினி அவர்களே ஒழிய, டைரக்ட்டா ஸ்ட்ரெயிட்டா எதிர்த்து ஒரு பேசுவோமா அப்படின்னு கேட்டா பேச மாட்டாரு. ஸோ இதே தான் நீங்கட்டு இப்ப அஜித் ரசிகர்கள் எடுத்துக்கிட்டாலும் அதே மாரி தான். அவங்களுக்குன்னு ஒரு உலகம். அவங்க அத விட்டு வெளில வரமாட்டாங்க. நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். ஆ எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, ரஜினி அண்ட் அஜித் இவங்க 2 பேருக்கும் இன்ஸ்பயர் பண்ணிக்கிறதுன்னா கஷ்டப்பட்டு வந்தாங்க. யாருமே இங்க கஷ்டப்பட்டு வரல அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அஜித் அவர்கள்லாம் என்னமோ அப்படியே மெக்கானிக்கா இருந்து, அப்படியே பல வருஷமா வந்து மெக்கானிக் வேலைய பார்த்து, டெய்லியும் 15 மணி நேரம் மூஞ்சில கரி பூச வேல பார்த்து, அந்த மாரி ஃபீல் பண்ணி பேசுவாய்ங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. அவரு நல்லா படிச்சிருக்காரு. அவங்க அண்ணன்லாம் நல்லா அமெரிக்கால படிக்க வச்சிருக்காய்ங்க. ஸோ அவர் ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலில இருந்து தான் வந்து இண்டஸ்ட்ரில வந்தாரு. அவரு வந்து ஃபேஷன் பண்ணாரு. ஃபேஷன் டிசைன்ல இருந்தாரு. ஸோ மாடலா இருந்தாரு. ஸோ அது மூலியமா வந்து அவருக்கு வந்து இந்த படத்துறையில உள்ள வந்துட்டாரு. பட் இவர்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா, வளர்ந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய ஃபேன்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மஷ்ரூம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப இதுக்கு முட்டு குடுத்து தான் வந்து கமெண்ட்ஸ் போடுவாய்ங்க. அத பத்தி அவங்கள பத்தி நமக்கு கவல கிடையாது. ஏன்னா அவங்க தான் அந்த அந்த ஒரு மூளை தெளிவற்ற ஒரு மக்களா இருக்காங்களே. ஸோ அதனால வந்து அவங்க வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பட் உண்மையாலுமே இத சில பேர் பார்க்குற அஜித் ஃபேன்ஸா இருக்கலாம், இல்ல ரஜினி ஃபேன்ஸா இருக்கலாம். என்னப்பா நம்மளுடைய நம்ம வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆயி ஒரு ஹீரோவ பார்க்குறோம். அந்த ஹீரோ நமக்கான ஒரு ஹீரோவா இல்லையே! அப்படின்றத விஷயத்த புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. யாராவது ஒருத்தன் புரிஞ்சுப்பான்ல. அந்த ஒரு எண்ணத்தோட தான் இந்த வீடியோ போடுறேனே ஒழிய, இவங்கள டார்கெட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இப்ப பொறாமை இருக்கலாம், போட்டி இருக்கலாம். ஆனா போட்டி இருக்கலாம். ஆனா பொறாமை இருக்கக்கூடாது.
இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொறாம தான் இருக்கும். இப்ப நீங்க நல்லா எடுத்துக்கங்களேன். ஃபர்ஸ்ட்டு வந்து அஜித் வந்து தன்னுடைய ரசிகர் மன்றம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா, அவங்க வந்து நல்லா இருக்கணுமா. அப்ப அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா, நீங்க படம் நடிக்காம தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. நீங்க படம் நடிக்காம இருந்தாவே, அவங்க ஒண்ணு அவங்க வந்து யாருக்குமே ஃபேன்ஸா இல்லாம அவங்க வேலைய பார்த்துட்டு போயிருவாங்க. இல்ல சில பேர் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து வேற ஏதாவது ஒரு ஹீரோ வேல மாத்திட்டு, அவங்க பின்னாடி போவாங்க. இருந்தாலும் உங்க மேல இருக்க மரியாதை அப்படியே தான் இருக்கும். ஆனா, நீங்க என்ன பண்ணீங்க? ஃபேன்ஸ் வேண்டான்னு சொல்லுவீங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமா தூக்கி போட்டு மிதிப்பீங்க. உங்கள வந்து பார்க்க முடியாது. உங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா, உங்களுக்கு முட்டு குடுத்துட்டு தான் இருப்பாய்ங்க. பட் இவரு வேண்டாம். ஃபேன்ஸ் வந்து ஆனா ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாய்ங்க? அவரு கஷ்டப்பட்டு வந்தாரு, கஷ்டப்பட்டு வந்தாரு, கஷ்டப்பட்டு வந்தாருன்னு இன்னமும் வந்து கொடி பிடிச்சுட்டு திரிவாய்ங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமா உன்னால உன் ஹீரோ கிட்ட முடியல. உன் ஹீரோவ போய் உன்னால பார்க்க முடியல அப்படின்னா, அப்படிப்பட்ட ஹீரோ எதுக்குடா உனக்கு? அதான் இங்க கேள்வி. இந்த இதுலயே சொல்லி பாருங்க பார்த்திபன். ஒரு சின்ன பொண்ணு வந்து பூ குடுக்குது. அத வந்து விஜய் அவர்கள் வாங்குறாரு அப்படின்றது, இந்த அந்த அந்த ஒரு ஃபங்ஷன்ல அன்னைக்கு சேர்ந்திருந்த அந்த குழந்தைகள், அந்த அவங்க அப்பா, அம்மான்னு எவ்வளோ பேருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். திரையில் பார்க்கும் ஒரு நடிகரை நம்ம நேர்ல நம்ம பக்கத்துல மிக உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த சந்தோஷத்தை குடுக்கக்கூடிய இடத்துல இருக்க 2 பேருமே அத தவறிட்டாங்க. ரஜினியும் சரி, அஜித்தும் சரி. அவங்கள வந்து நீங்க வந்து கடவுளா பார்க்கணும் அப்படின்றது அவங்க நினைப்பு ஒழிய, அவங்கள வந்து அவங்க வந்து உங்கள வந்து ஃபேன்ஸாலாம் பார்க்கல. நீங்க இருந்தா அவங்க படம் ஓடும். அவங்களுக்கு வந்து எப்படின்னா, யார் அன்னைக்கு டேட்டுக்கு போட்டியோ அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு போட்டி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அது பொறாம தான் அது. போட்டிலாம் கிடையாது. இப்ப விடாமுயற்சிக்கு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அப்டேட் கேட்டுட்டு ரோடு ரோடா பசங்கலாம் திரிஞ்சாய்ங்க. அப்பலாம் குடுக்க மாட்டாரு அஜித். ஆனா விஜயோட ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா, உடனே ஒரு அப்டேட் வந்துரும். உடனே ரஜினின்றேன். உடனே அஜித் வந்து பிரியாணி செஞ்சாரு அப்படின்னு போடுவாய்ங்க. இல்லன்னா பைக் ஓட்டுனாரு அப்படின்னுவாய்ங்க. கார் ஓட்டுனாருன்னுவாய்ங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுவாய்ங்க. இப்படிதான். ஏதாவது ஒண்ணு வந்துட்டு தான் இருக்கும். அது நீங்க ரீசென்ட் டேஸ்ல நெறைய இடத்துல பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு தன்னுடைய ஃபேன்ஸுங்களுக்கு மரியாதை குடுக்காம, அந்த ஃபேன்ஸ போய் கவனிக்காம, அவங்கள வந்து திரையில நடிச்சா போதும். ஆமா, திரையில நடிச்சா அவங்க சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்னு. அது கூட எதுக்குன்னா, நீ எனக்கு காசு குடுக்குற. தியேட்டர்ல வந்து நீ என்ன பார்க்குற. உன் காசுல நான் வாழ்றேன். அதனால அந்த 2 1/2 மணி நேரம் நீ என்ன பார்த்துட்டு போய்க்க. எங்க? ஸ்க்ரீனுக்குள்ள. மத்தபடி நீ என்ன ஆசைப்பட்டாலும் சரி, என்ன நெனச்சாலும் சரி, எதையுமே நாங்க செய்ய மாட்டோம். அப்படின்ற முடிவோட தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இப்ப இந்த ரஜினிகாந்த் ஒரு பிறந்த நாளுக்கு முன்னாடிலாம் பார்த்திருப்பீங்கன்னா தெரியும். வீட்டு முன்னாடி போய் தலவா தலவான்னு கத்திட்டே இருக்கறதுனால வரவே இல்ல கடைசி வரைக்கும். அது பக்கத்து வீட்டு பாட்டிலாம் வந்து சத்தம் போட்டு போச்சு. ஏன் உங்க தலைவன பார்க்க என் தலைவலிய ஏன் ஏத்துறீங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு லட்சணம் தான் வந்து தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாரி இருக்கிறவங்கள தான் தூக்கி வச்சு கொண்டாடுறாய்ங்க. இந்த கூட்டத்த நம்ம மாத்தி, மடைமாத்தி அவங்கள வந்து கொஞ்சம் புத்திசாலி ஆக்கிடலாம் நம்ம ட்ரை பண்ணாலும், அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல. அவர்கள் மட்டும் அப்படியே இருக்கிறார்கள். அது அப்படிதான் கமலஹாசன் பாஷையில சொல்லணும்னா, அபிராமி மாரி தான் இவங்களும் வந்து அப்படியே அபிராமி போக வேண்டியதுதான். ஸோ அந்த அளவுக்கான ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் தான் வந்து இப்ப தமிழ்நாட்டுல இருக்காங்க. அதான் ஏன் இத நான் பேசுறேன் இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா, இன்னமும் இவங்கனால வந்து விஜய் அவர்கள் கடந்து வந்து போய்க்கிட்டு இருக்க அந்த லெவல எப்படி காம்பீட் பண்றதுன்னே தெரியாம, இன்னமும் படத்துல இவர் தான் டாப்பு, படத்துல அவர் தான் டாப்பு. அவர் செஞ்சத போய் இவர் செஞ்சாரு. டேய்! அவர் அத முடிச்சுட்டு இங்க அரசியலுக்கு போய் எங்கேயோ போயிட்டாருடா. அங்கிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அங்க ஒண்ணுமே பண்ண முடியாம என்ன பண்றது? ஏற்கனவே சினிமால வந்து அடிச்சுட்டு போனவன், இன்னைக்கு அரசியலுக்குள்ளயும் நம்மள அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காப்லயே அப்படின்னு சொல்லி, பொறாமையில பொசுக்குன்னு போனாலும் போயிருவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு தான் அவர் சைடு போயிட்டு இருக்குது. அவரும் அதே மாரி தான். பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த கூலி படம் டைட்டில்லாம் பார்த்துருப்பீங்க வச்சிருப்பீங்க. அந்த மாரிலாம் வந்து அ செய்யக்கூடிய நபர்கள் தான் இவங்களே ஒழிய, உனக்கானவனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கானவனா அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கல அப்படி இல்ல நாங்க இதே கிணத்து தவளையா, இதே மெண்டலா தான் சுத்திட்டு திரிவோம் அப்படின்னா, அ தமிழ்நாட்டில நெறைய ஆஸ்பத்திரிகள் தான் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுவார்ன்னு நெனைக்கிறேன். அதுவும் மனநல மருத்துவ முகாம் நெறைய இடத்துல வைக்கப்படும். இவர்கள் எல்லாம் மாத்துறதுக்கு அப்படின்றத மட்டும் இந்த வீடியோ மூலியமா நான் வந்து சொல்லிக்க ஆசைப்படுறேன். மத்தபடி நம்ம வந்து அஜித் அவர்களையோ, ரஜினி அவர்களையோ வந்து குறை சொல்லணும்னு இல்ல. அவங்க கரெக்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும். இது தமிழ்நாடு, நம் நாடு கிடையாது. இங்க நம்ம பொழைக்க வந்திருக்கோம். வந்தோமா, பொழைச்சோமா, போனோமான்னு. ஆனா, அவர்களை தலையில் தூக்கி வைத்து ஆடும் தருதலை தமிழர்களுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேனே ஒழிய, அவங்கள பத்தி போட்டு நமக்கு என்ன ஆகப்போகுது? ஏன்னா, அவங்க தொழில செய்றாங்க. சப்போஸ் அவங்களுக்கு மவுஸ் இல்லைன்னா, வீட்ல உட்காந்துருக்க போறாங்க. அவ்வளோதானே மேட்ரு. மவுஸ் இருக்கு, நடிக்கிறாங்க. இந்த மாரி லூசுங்க இருக்கனால மவுஸ் இருக்கு, நடிக்கிறாங்க, கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. என்னத்த சொல்றது? See you guys. See you on another video. Love you all. Take care. Bye.